சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இனி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோருக்கு அதிக நேரம் ஆகாது என்று கூறப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு 90% ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என இருந்த நிலையில் தற்போது அதற்கான தீர்வு வந்துள்ளது. கைரேகை 70% ஒத்துப்போனாலே போதும் என மாற்றப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 26,618 முழுநேர கடைகள், 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை, அதாவது பிஓஎஸ் கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த மின்னணு இயந்திரத்தில் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாராவது கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இந்த கைரேகையானது ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும். இதற்காக கைரேகை பதிவு 90% ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. இனி இது அனைத்தும் மாற்றப்படுகிறது. பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது கைவிரலை வைக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அதிக கால விரயம் ஏற்பட்டு வருகிறது. கைரேகை பதிவு சரியாக இல்லாத பட்சத்தில் கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கு இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது. சரி, இப்பொழுது கைரேகை பதிவு விதியில் மாற்றம் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது கைரேகை அங்கீகார விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் 90% துல்லியத்தை 70%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக முன்பு கைரேகை 40% துல்லியமாக ஒத்துப்போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு இது 90% துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்று மாற்றப்பட்டது. இந்நிலையில்தான் தற்போது 70%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனை இன்னும் 10% குறைத்து 60% என ஆக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றங்கள் காரணமாகவே தற்போது ரேஷன் கடைகளில் நாள்தோறும் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விரைவாக வழங்கப்பட்டு வருகிறது. முன்பை விட சற்று வேகமாக ரசீது போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் விரைவாக பொருட்களை வாங்கி விட்டு திரும்ப முடிவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் புது யுபிஐ ரூல்ஸ் வந்துள்ளது. மேலும் 3 புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. அதாவது 2025 ஜூன் 16 முதல் அமலுக்கு வந்துள்ள யுபிஐ விதிகள் பொறுத்தவரை வெறும் ஆரம்பம்தான். இனிமேல்தான் உண்மையான மாற்றங்கள் மற்றும்
ஒரு சில கடுமையான விதிகள் அமலுக்கு வர உள்ளது. அது என்னவென்று இங்கே பார்ப்போம். முதலில் 2025 ஜூன் 16 முதல் அமலுக்கு வந்த மாற்றங்களைப் பற்றி இங்கே பார்ப்போம். அதாவது யுபிஐ சேவையை மேற்பார்வையிடும் இந்திய தேசிய கட்டண கழகம் ஆனது யுபிஐ சேவையின் செயல்திறனை மேம்படுத்த யுபிஐ பரிவர்த்தனைகளில் ரெஸ்பான்ஸ் டைமை குறைத்துள்ளது. அதாவது இந்த மாற்றங்கள் பணம் அனுப்பும் வங்கிகள், பயனாளி வங்கிகள் மற்றும் ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பேடிஎம் போன்ற கட்டண சேவை வழங்குனர்கள் ஆகிய அனைத்திலும் அமலுக்கு வந்துள்ளது. இதன் கீழ் பண பரிமாற்றம், ஸ்டேட்டஸ் செக்ஸ், ரிவர்சல் உள்ளிட்ட பரிவர்த்தனைகள் இப்போது 30 வினாடிகளில் இருந்து 10 முதல் 15 வினாடிகளில் முடிக்கப்படும். மேலும் 2025 ஜூன் 16 முதல் முகவரியை சரிபார்க்க யுபிஐ கட்டணத்தில் எடுக்கும் நேரம் 15 வினாடிகளில் இருந்து 10 வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக சரி இப்போது விரைவில் அமலுக்கு வரவுள்ள மற்ற புதிய யுபிஐ விதிகளை பற்றி இங்கே பார்ப்போம். யுபிஐ சேவையில் மற்றொரு புதிய மாற்றங்கள் என்னவென்றால், பயனர்கள் ஒரு நாளைக்கு 50 முறை வரை மட்டுமே யுபிஐ ஆப்கள் மூலம் தங்கள் பேங்க் பேலன்ஸ் செக் சரியாக அனுமதிக்கப்படுவார்கள். முன்னதாக பேலன்ஸ் செக்ஸ் எண்ணிக்கையில் எந்த விதமான தினசரி வரம்பு இருந்தது இல்லை. ஆனால் இப்பொழுது அது வந்துவிட்டது. ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேல் யாருமே தத்தம் பேங்க் பேலன்ஸை யுபிஐ ஆப் வழியாக செக் செய்ய மாட்டார்கள் என்பதால் இது அவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது என்று தெரிய வந்துள்ளது. கடைசியாக அப்டேட் ஆட்டோபே மேண்டேட் எக்ஸ்கியூஷன் செயல்முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட உள்ளது. நெரிசல் இல்லாத நேரங்களில் வரிசை எண்ணுக்கு அதிகபட்சமாக ஒரு முயற்சி மற்றும் 3 முறை முயற்சிகள் அனுமதிக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.